வணக்கம். இந்த பதிவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஆன்மீக குறிப்புகளை தெரிந்து கொள்வோம். செல்வம் நிலைக்க, விருத்தி அடையவும் பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்கவும் இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது மிகவும் நல்லது. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வேண்டும். வாசற்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி ஆகியவற்றின் மேல் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. வெற்றிலையை வாட விடக்கூடாது. வெற்றிலையை கீழே வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் மட்டுமே அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியனே என திட்டக்கூடாது. கிழிந்த உடைகளை அணியக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது உத்தமம். லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் இது திகழ்கிறது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.